இருக்கிறார்கள். ஆகியால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை ஒருவராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில பரலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்டீபனுக்கு பியூலா தான் மனைவி என்று. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் தேவன் இவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே திட்டத்தை ஆண்டவர் நடத்தி வைத்திருக்கிறார். அதனால இந்த நாட்கள் இந்த என்கேஜ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பாதுகாப்பத்துல 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஸ்டீபன் பிரதீபுக்கு ஒரு ஏற்ற துணையை மாதிரி பியூலாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பங்கள் இந்த நாட்கள ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில இவர்களுக்கு முன்பாக வாழ்க்கை வேறு, இனி வாழ்கிற வாழ்க்கை வேறு. அல்லேலூயா. அப்ப இருவரும் ஒரு மனமா அமர்ந்து தேவ சமூகத்தில நிச்சயதார்த்தம் முடிந்தாலும் உங்களுடைய கல்யாண திருமணத்திற்கான தேவைகளுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவைகள் அதிகமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கண்டதை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த என்கேஜ்மெண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து இது நடத்தபடி கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி எடுத்தவங்க வாசிக்கலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஆமென். ஒன்றியா இருப்பது இருவர் கூடியிருப்பது நலம். இந்த நாட்களில் ஒன்றியா இருந்த பிரதீப்புக்கு இப்பொழுது இருவராய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. பீலா தனியா இருந்தாங்க, பிரதீப் தனியா இருந்தார்கள். ஆனா இந்த நாட்களில் 2 பேரும் ஒரு மனமாய் சேர்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நான் இந்த திருமண நாள், இந்த நிச்சயதார்த்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம், பரலோகத்தில் ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஒன்றியா இருப்பது பெரிதல்ல, 2 பேர் சேர்ந்து இருப்பது நலம். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணி இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் உண்மையான திருமண பந்தம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒன்றியா இருந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஏற்ற துணை ஆண்டவர் புருஷனுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை நீங்கள் பாதுகாத்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு கதை சொல்லலாமா? அல்லேலூயா.